பசங்க சாக்கோஸ் சாக்கோஸ்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நானும் மில்லட்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஹெல்த்தியாக சாக்கோஸ் வீட்டிலே செஞ்சிடலான்ட்டு செஞ்சேன். மில்லட்ஸில் கஞ்சி கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சுருக்கேன். பட் இது மாதிரி சாக்கோஸு பிஸ்கட்டு அதெல்லாம் செஞ்சது கிடையாது தவிர. அதுக்கு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அவனையும் ப்ரீஹீட் பண்ணிட்டேன் ஒரு 10 மினிட்ஸு. ராகி மாவும் கம்பு மாவும் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை பிசைஞ்சு வச்சுக்கணும். வேணும்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதில் கோகோ பவுடர் ஸ்மெல் வந்தோடனே பசங்க என்னமோ பண்ணுறேன்னு சொல்லி கிச்சனுக்கு ஓடியாந்துட்டாங்க. மற்ற டிஷ்ஷெல்லாம் பண்ணும் போதெல்லாம் கிச்சன் பக்கமே வரமாட்டாங்க. வந்த உடனே எனக்கு டேஸ்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சப்பாத்தி மாதிரி ஜஸ்ட் அப்படியே உருட்டிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அப்படியே வச்சாச்சு. பசங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து பாதி மாவை வெறுமனே சாப்பிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ட்ரை என்னாச்சுன்னா கொஞ்சம் தீஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சரி டெம்ப்ரேச்சர் ஏதோ அதிகமாக வச்சிட்டேன் போல், புகையாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரி செகண்டு வச்சேன், நல்லா வந்துச்சு. அதோட அவுட்புட் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எந்த டிஷ்ஷு செய்யும் போதெல்லாம் உங்கள் பசங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.